இந்த திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் இந்த அமோனியா வாயு கசிவு ஏற்பட்ட அந்த சம்பவ இடத்துல திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் கவிதா ஆய்வு செய்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். அந்த காட்சிகளையும் நம்ம இப்ப பார்த்திடலாம். யாருமே இப்ப எடுக்க முடியாத அளவுக்கு பண்ணுகிறீங்களா ஒருத்தர் ப்ளீஸ். சீ ஃபுட் எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி இது. அதுல வந்து அந்த சீ ஃபுட்டை கூல் பண்றதுக்காக ரெஃப்ரிஜரண்ட்டுக்காக அமோனியா யூஸ் பண்ணுவாங்க. அந்த அமோனியா சிலிண்டர்ல லீக்கேஜ் ஆனதுனால மூச்சு திணறல் ஏற்பட்டு நம்ம கொஞ்சம் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியிருக்கோம். மிச்சம் இங்க இருந்து எல்லாரையுமே எவாக்குவேட் பண்ணி பக்கத்துல இருக்க கல்யாண மண்டபத்தில் தங்க வச்சிருக்கோம். என்டிஆர்எஃப் அண்ட் எஸ்டிஆர்எஃப் டீம் வந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஃபயர் சர்வீஸ் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாங்க. அடுத்து எஸ்டிஆர்எஃப் அண்ட் என்டிஆர்எஃப் வந்து இப்போ அந்த இது லீக்கேஜஸ் ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அங்கே 2 டேங்க்ல கொஞ்சம் அமோனியா இருக்குனால அதையும் நம்ம வெளியே எடுத்துட்டு போறதுக்கு இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்கோம். 1 or 2 days இங்க வந்து வாஷ் பண்ணிட்டு தான் அந்த மக்கள் இங்கே வரமாட்டாங்க. கண்டினியூஸாக அங்கேயே தங்க வைக்கிறதுக்கு தான் பிளான் பண்ணியிருக்கிறோம். ஹெல்த் டீமையும் அவங்களுக்கு கொடுத்து சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. இங்கேயும் நம்ம போலீஸோட இது பண்ணிக்கலாம். நிறைய ட்ரெஸ்பாஸ் பண்ண வேண்டாம். இப்போதைக்கு சேஃபர் சிச்சுவேஷன் தான். பட் நம்ம மாட்டுக்கு போய் உள்ளர இது பண்ண வேண்டாம். பைப்ல வந்து இஷ்யூ இருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி வந்து போன வாரத்துல இந்த இஷ்யூ இருந்திருக்குன்றாங்க. ஆனா அப்ப இந்த இஷ்யூ நடக்கல. அப்ப இவங்க கம்பெனியோட அஜாக்கிரதால தான் இப்படி நடந்திருக்கு. இல்ல, போன வாரம் இன்சிடென்ட்ஸ் எதுவும் ரிப்போர்ட் ஆகல. அதாவது இது கண்ட்ரோல்டா போகும்போது அமோனியா கூலண்ட் எல்லா இடத்துலயும் யூஸ் பண்றது தான், இண்டஸ்ட்ரீஸ்ல யூஸ் பண்றது தான். இது சடனா பர்ஸ்ட் ஆகி வந்ததுனால இது கண்ட்ரோல் எடுத்திருக்கோம். மெயின்டெனன்ஸ் சரியா இல்ல தான மேடம். அந்த பைப்ல இருந்து அதுக்கு தனியா டீம் போட்டு உயர்மட்ட குழு ஆனரபிள் சிஎம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. உயர்மட்ட குழு வந்து இப்ப ஆய்வு பண்ணிருக்காங்க. ஆம்பியன்ட் ஏர் குவாலிட்டி மானிட்டரிங் இதெல்லாம் வீக்கெல்லாம் வந்துருச்சு. அந்த உயர்மட்ட குழு வந்து விரிவா எங்கெங்கெல்லாம் கேப்ஸ் இருக்கு மெயின்டெனன்ஸ் ஷெட்யூல் எல்லாமே பார்த்து அது அவங்க விரிவான ஒரு அறிக்கையை கொடுப்பாங்க. லேபர் ஆக்ட் பிரகாரம் பணியாட்கள் இதே அது தனித்தனியா அனைத்து துறைகளும் விரிவாக விசாரணை எல்லாமே விரிவான விசாரணை ஒவ்வொரு டீமும் வருவாங்க. கண்டிப்பா அது விசாரிக்கப்படுங்க. என்னன்னா மெயின்டெனன்ஸ் சரியா பண்ணிருந்தா அந்த பம்ப்ல இருந்து லீக்கேஜ் ஆகிருக்காதுன்றாங்க மேம். வேற ஒண்ணும் இல்ல மேம். கைது எத்தனை பேர் மேடம்? கைது எத்தனை பேர்? 2 பேர் செக்யூர் பண்ணிருக்காங்க. ஓனரா இல்ல மேலாளரா? ஓனர் பிளஸ் மேலாளர். ஆளை எங்க தடை இரண்டவங்க பேர் விவரம் எந்த மாநில சீ ஃபுட் எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி மேல கேக்குறாங்க. அமோனியா கசிவு ஏற்பட்ட அந்த தொழிற்சாலையில் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் கவிதா அவர்கள் ஆய்வு செய்ததுக்கு அப்புறமா அங்கே இருக்கக்கூடிய தற்போதைய நிலை என்ன, எவ்வளோ பேர் உயிரிழந்தார்கள், யார் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்ற தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சந்திப்பில் அவர் தெரிவித்த காட்சிகளை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.